பஞ்சாப் மற்றும் குஜராத் அணிகள் மோதின நடப்பு ஐபிஎல் தொடரோட 37வது மேட்ச் நேற்றைய தினம் நடைபெற்றது. இதுல டாஸ் வென்ற பஞ்சாப் அணி பேட்டிங்கை தேர்வு செய்யவே சாம் கரனும் பிரப்சிம்ரன் சிங்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களா களமிறங்கினாங்க. 2 பவுண்டரிகளோட சாம் கரன் 20 ரன்களை மட்டுமே சேர்க்க பிரப்சிம்ரன் கொஞ்சம் சீரியஸா விளையாடி தலா 3 4 மற்றும் 6களோட 35 ரன்கள் வரைக்கும் எடுத்திருந்தார். குறிப்பிடும்படியா அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் யாரும் பெருசா வாய்ப்பை பயன்படுத்தி ரன்களை சேர்க்காத நிலையில ஹர்ப்ரீத் பிரார் மட்டும் 29 ரன்களை அடிச்சிருந்தார். குஜராத் அணியின் பிளான்டு ஃபீல்டிங் மற்றும் பெர்ஃபெக்ட் பந்துவீச்சு மூலமா பஞ்சாப் அணி நினைச்ச மாதிரியே களத்துல செயல்பட முடியாம தடுமாறியபடி பேட்டிங் செஞ்சுட்டு வந்தாங்க. அசத்தலா பந்து வீசி ஜிடி வீரர் ஷாய் கிஷோர் பஞ்சாபின் 4 விக்கெட்டுகளை சரசரன்னு வீழ்த்த எல்லா விக்கெட்டுகளையும் இழந்து 20 ஓவர்கள் முடிவில் 142 ரன்களை சேர்த்திருந்தது பஞ்சாப் அணி. என்ற ஆவரேஜான இலக்கோட குஜராத் அணி ரொம்பவும் சுறுசுறுப்பா பேட்டிங்ல களமிறங்கினாங்க. சுறுசுறுப்பா களத்துக்கு வந்தும் சகாவாட 13 ரன்களை மட்டும்தான் அடிக்க முடிஞ்சது. ஆனா கேப்டன் சுப்மன் கில் அந்த சுறுசுறுப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணி 5 பவுண்டரிகளோட 35 ரன்கள் வரை சேர்த்தார். குஜராத் அணியை வெற்றிக்கு அருகே போகவிடக்கூடாதுன்னு முடிஞ்ச வரைக்கும் பவுலிங் மற்றும் ஃபீல்டிங்ல டஃப் கொடுத்தது பஞ்சாப். கில்ல தொடர்ந்து வந்த வீரர்கள்ல அதிகபட்சமா சாய் சுதர்சன் 31 ரன்களையும் ராகுல் திவாச்சியா 36 ரன்களையும் சேர்த்தாங்க. 19.1 ஓவர்ல வெற்றியை தொட்டது குஜராத் அணி. குஜராத்துக்கு எதிராக பஞ்சாப் அணியில இருந்து அதிகபட்சமா ஹர்ஷல் பட்டேல் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். 8 போட்டிகளை எதிர்கொண்டு 4 வெற்றிகளோட குஜராத் அணி 6வது இடத்திலையும் 8 போட்டிகள் விளையாடி 2 வெற்றிகளோட பஞ்சாப் அணி 9வது இடத்திலையும் புள்ளிப்பட்டியலில் இருக்காங்க. பஞ்சாப் அணிக்கு எதிராக 4 விக்கெட்டுகளை கைப்பற்றின ஜிடி அணி வீரர் ஷாய் கிஷோர் ஆட்ட நாயகனா தேர்வு செய்யப்பட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.